அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசி எதிலேயுமே ஒரு குறிக்கோளை வைத்து பயணம் பண்ணக்கூடிய ராசி தனுசு ராசி. அது என்னங்க, குறிக்கோளை வச்சு பயணம் பண்ணுவாங்க. இவங்க ஒரு காரியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அந்த காரியத்தை எப்படா அடையணுங்கிற குணம், ஒரு தைரிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா தனுசு ராசி என்பட்ட நிறைவேற்ற இருக்கும். தைரியமானவங்க, தைரிய குணம் உள்ளவங்க, அதே மாதிரி பொறுமையான குணம், நல்ல ஒரு தன்மையான குணம், கரெக்டா ஒரு விஷயத்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்கும்? தனுசு ராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். இவங்க எதிரையுமே தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க. ஏன்? குரு இல்லையா அது? குருனா என்ன? 4 பேருக்கு மதிக்கிறாப்புல அந்தஸ்தா இருக்கணும்ல. அப்ப இவரை யார்? இவரை மதிச்சாதானே இவர் மற்றவரை மதிப்பாரு. அந்த குணம் அப்படியே இருக்கும் தனுசு ராசி என்பவர்கிட்ட. இவரை நீங்க மதிச்சாதான் இவர் மற்றவரை மதிப்பார். அப்படிப்பட்ட குணம் உள்ள ராசி தான் தனுசு ராசி. நல்ல ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்குங்க. இவர்கிட்ட பயங்கரமான மைண்ட் சிந்தனை இருக்கும். நல்ல சிந்தனை ஆற்றல் உள்ள ராசி தனுசு ராசி. உபய ராசியா இருக்காது. உபய ராசினா என்ன? யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியம் சாதிக்கணும். ஒரு பிரச்சனை இருக்குன்னா தனுசு ராசி என்பது அனுப்பி வச்சீங்கன்னா அந்த பிரச்சனையை நடுவராக இருந்து அழகா பேஸ் பண்ணி முடிப்பார். அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட உண்டு. மைண்டு குணம், நல்ல ஒரு கெப்பாசிட்டியான குணம் இருக்கும். என்ன? தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பார். தன்னுடைய குடும்பத்து மேல இவர் தான் தந்தை மாறி இருந்து இவருடைய குடும்பத்தை சுமந்து போகக்கூடிய குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்குங்க. இந்த ராசியில பிறந்துட்டா குடும்பத்தை நல்ல ஒரு தன்மையா கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு. இவர் தான் குடும்ப தலைவராக இருக்கணும்னு ஆசைப்படுவார். குருனா என்ன? எல்லாரையுமே வழி நடத்தி ஒற்றுமையா கொண்டு போறவர் தனுசு ராசிக்காரர். நிறைய வாழ்க்கையில ஏமாற்றம் தான் பார்த்துருவார். வாழ்க்கையில போட்டிகள், போராட்டம், ஏமாற்றம் இது எல்லாமே பார்த்து வருவார் இந்த அமைப்பு உள்ளவங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எப்போதுமே பாருங்க, வீடு, இடம், பூமி இது மேல நிறைய அக்கறை காட்டுவாங்க. உங்க அம்மா மேல பாசமா இருப்பாங்க. தனுசர் எடுத்துப்பாங்க. அம்மா மேல, குடும்பத்து மேல, அம்மா மேல நிறைய அன்பு உங்கள்கிட்ட கண்டிப்பா உண்டு. இந்த அமைப்பு அதிகம் கொண்ட நபர்கள் தான் இந்த தனுசு ராசி. ஒரு குறிக்கோள் வச்சு ஒரு காரியத்தை அடையக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய வாழ்க்கையுடைய மாற்றத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மாற்றம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார், வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கணும். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள உள்ள கொண்டு போறேன். நிறைய பேர் இதை வாழ்நாள் பலனா எடுக்கிறீங்க. தயவு செய்து வாழ்நாள் பலன் எடுக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. அதான் உங்களுக்கு துல்லியமா பலன் வரும். ஏன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள பாருங்க 9 நவக்கிர ஒளிகள் இயங்குது. அதுல எந்த ஒளிகள் கர்ம வினையோ அதான் நம்முடைய அந்த தசாபுத்தி, அதான் நம்முடைய கர்ம வினைங்கிறாங்க. எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. எல்லா நேரத்துக்கும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வராது. அவர் ஜாதகத்துல தசாபுத்தி மாறி 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 வரும்போது பாருங்க வாழ்க்கையில ஒன்னா அவருக்கு சேஞ்ச் கிடைக்கும். ஒருத்தர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு, வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா விதி ஜாதகத்துல குருவோ இல்ல லக்னாதிபதியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் மறைஞ்சு போயிருப்பார். அப்ப அவருக்கு என்ன, நிறைய ஒரு போட்டி, போராட்டம், தடைகளை தாண்டி தான் வருவார். வாழ்க்கையை குடும்பத்துக்காக எழுந்துக்கிட்டே வரக்கூடிய நபராக இருப்பார். ஒரு சில பேர் பிறந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். திடீர்னு வாழ்க்கையில ஒரு வெற்றிகள், பயணங்கள், வெற்றிகளை எதிர்பார்த்தாலும் நான் ஒரு 5 வருஷம் நல்லா இருந்தாங்க, ஒரு நிம்மதியா இருந்தாங்க, எனக்கு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் மாறி 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 வரும்போது ஒவ்வொரு விதமான கிரகம் ஒவ்வொரு விதமான வேலையை செய்யும். அது லக்னத்தை வச்சுதான் முடிவு பண்ணும். லக்னம் தான் உங்களுடைய உயிர். ராசிங்கிறது உடல். அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வேலையும் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. நிறைய என்ன சொல்றாங்கன்னா, இது பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்கு, நீங்க சொல்லக்கூடியது கரெக்டா இருக்கும். தசாபுத்தி தான் மெயின். அதை எடுங்க ஃபர்ஸ்ட். அதை எடுத்துட்டா அந்த கோச்சாரம் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தா பலன் கரெக்டா இருக்கும். இப்ப இந்த தனுசு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு பார்ப்போம். அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். ஏன்னா தனுசு ராசி என்பது நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே போய் பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப கிரக அமைப்பு எங்க பார்க்க போனோம், உங்க ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான்,
4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதாவது மகர ராசியில 3ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில. 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசியில. 5ஆம் பாவத்துல குரு பகவான். அடுத்து பார்த்தா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல கேது பகவான் இருக்கார். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு பேசியார். அது மாதிரி புதன் பகவானும் ஒரு சில தினம் பேசியார். மற்றபடி எல்லா கிரகமும் உங்களுக்கு 2ஆம் பாவகத்திலையும் 3ஆம் பாவகத்திலையும் பலமா நிற்கிறாங்க. 3ஆம் பாவம் 2ங்கிறது நம்முடைய தனம், லாபம், வருமானம். 3ங்கிறது நம்மளுடைய முயற்சி, வெற்றி, இந்த ஸ்தானத்தை சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லா கிரகமும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய தரமே உயரும். வாழ்க்கையில வருமானங்கமா இருக்கட்டும், இன்கமா இருக்கட்டும், எல்லாமே தனுசு ராசியை பொறுத்தவரையும் பயங்கரமான ஒரு சர்க்கிள், ஒரு சில தடைகள் 3 மாசமாக சரியாக இல்லை. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. வருமான ரீதியா சொல்றேன். வருமான ரீதியா கொஞ்சம் ஒரு சில தடைகளை கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க. குடும்பத்துல நிறைய கடன் சுமைகள் நிறைய ஆளாயிருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய கடன் சுமை பார்த்துருப்பீங்க. குடும்பத்துல நிறைய சுமை வந்திருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. இட சம்பந்தப்பட்ட பிரச்சனை பார்த்துருப்பீங்க. வீடு கட்டி பாதி கட்ட முடியாம அந்த நிலைமை நின்றுகிட்டு இருந்திருக்கும். எல்லாமே ஒரு மந்தமான ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். மெயினா பாருங்க, படிக்கக்கூடிய மாணவ மாணவியா இருக்கட்டும், இல்ல கல்வியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மந்தமான தன்மை. ஒரு 3 மாசம் காலமா உங்களை படுத்தி எடுத்துட்டார். இவங்களுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை. தாய் மாமா உறவா இருக்கட்டும், இவருடைய வேலை உத்தியோகமா இருக்கட்டும், இதுல நிறைய வேலை உத்தியோகத்தை விரயம் பண்ற அளவுக்கு போயிருக்குங்க. வேலை உத்தியோகத்துல விரயம் பண்ற அளவுக்கு ஒரு சில பேர் நடந்திருக்கும். உத்தியோக பிரச்சனை, தாய் மாமா பிரச்சனை, வேலை பார்க்க ஆட்கள்கிட்ட பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை, கொஞ்சம் முன்கோம் அதிகமா வர்றது, உங்க பேச்சால ஒரு சில தடையை பார்க்கறது, இது எல்லாமே தனுசு ராசிக்கு நடந்துச்சுங்க. செவ்வாய் வீட்டுல அந்த குரு இருக்கும்போது அந்த தன்மையை உங்களுக்கு உண்டு பண்ணார். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வருது. ஏன்னா இதுல என்ன ஒரு பயங்கரமான ஒரு நல்ல பலன்னா, செவ்வாய் பகவான் வந்து உச்சமாகிறார். அதாவது உங்க அமைப்புல 2ஆம் இடத்துல பஞ்சமாதிபதி போய் உச்சமாகிறார். அந்த அதிபதி உச்சம், அந்த வீட்டுல குரு பலமா இருக்காரு. குரு பலமா இருந்து உங்க ராசிய பாக்குறாரு. அதனாலதான் எது வந்தாலும் சரி, இனிமே தைரியம்னு நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. தனுசு ராசி தைரியம்னு அடிச்சா நீங்க தான் கிங்கு. இனிமே எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு தைரிய குணம் வருது. அப்ப தன்னம்பிக்கையா இருந்து வெற்றியை பார்க்க போறாங்க தனுசு ராசி. இது கண்டிப்பா நடந்துரும். இனிமே ஜனவரிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் சேஞ்ச் கிடைச்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில வந்துடும். யாருமே பிரச்சனை இல்லாம இந்த கலியுகத்துல இருக்க முடியாதுங்க. உங்களுக்கு சின்ன ஒரு மாற்றம் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். வருமான ரீதியா சொல்றேன், குடும்ப ரீதியா சொல்றேன், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப எடுத்தவனே என்ன சொல்றேன் தனுசு ராசிக்குன்னா, வேலை நான் வெளியில போய் பாக்குறேன், இல்ல வெளியூர் போகணும், வேலை உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா வெளியில கிளம்பலாம். நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா சூப்பரா அமைச்சு கொடுக்க போறாரு. தனுசு ராசி வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை ஜாப் கண்டிப்பா கிடைக்க போகுது. என்னை பொறுத்தவரையும் தடை கிடையாது. இனிமே இல்ல ப்ரொமோஷன் வெயிட் பண்றேன். நான் ஒரே கம்பெனில இருந்தேன், பல வருஷம் வேலை பார்க்குறேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெளிநாட்டுல உள்ளவங்க சரி, இங்கே உள்ளவங்க சரி, ப்ரொமோஷனே கிடைக்கல. இது கிடைக்குமா கிடைக்காதா? ஜாதகத்துல தசாபுத்தி இப்ப நல்லா இருந்துட்டா இப்ப ப்ரொமோஷன் கிடைச்சிடும். அந்த வீடு கொடுத்தவர் உச்சமான பலன். சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து சுக்கிரன் வேற 3ஆம் இடத்துல உங்களுக்கு 2ஆம் பாவத்துல உச்சமாகிறாரு. ஏன்னா உச்சமான கிரகத்தோட எந்த கிரகம் தான் அது உச்சமான பலனை செஞ்சிடும். அப்ப வேலை உத்தியோக கிரகம் உங்களுக்கு உச்சமாகுதா? அப்ப ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனோ வேலை இல்லாத ரொம்ப இருக்கோ எதுக்காச்சும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் வேலை உத்தியோகம் வரணும். சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தைரியமா பண்ணுங்க. தொழில்ல மிகப்பெரிய லாபம் இருக்க போதுங்க உங்களுக்கு. இனிமேதான் தொழில்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில வரும். 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்க செவ்வாய் பகவானோட சேர்ந்துதான் இருப்பார். அப்ப அங்கேயும் உச்சமான வேலையை செய்ய போறாரு. அப்ப சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணா நிறைய வெற்றியை நீங்க பார்க்கலாம். தொழில் ரீதியா சொல்றேன். புதுசா நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில்ல சூப்பரான லாபம் வந்துடும். நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக. அதே மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட தடைகள் தாமதங்கள் இனிமே இருக்காது. தனுசு ராசி என்பவர்களுக்கு கல்வி தடை கிடையாது. நல்ல ஒரு வாழ்க்கையில இனிமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்க போறார். ஏன் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்துல செவ்வாய் உச்சம், பஞ்சமாதிபதியான செவ்வாய் உச்சம்
உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானும் அங்கே பலமாகிறார். அது இல்லாம 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் உச்சமான இடத்துல போய் நிற்கிறார். அப்ப படிப்பு கல்வி எப்படி இருக்கும்? நல்ல அனுகூலமா இருக்கும். உங்க நண்பர்கள்ட்ட சண்டை, ஒரு படிப்பு கல்வியில வாசிட்டு ஒரு மன வருத்தம் இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, இனிமே இருக்காது. உங்களுக்கு கெட்ட பேர் இருந்துச்சுன்னா இருக்காது. இனிமே படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். நிறைய பேர் ஆசிரியர் வேலைக்கு படிக்கிறவங்க, பேங்குக்கு படிக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கில் படிக்கக்கூடிய நபர்கள், டீச்சிங் லைன் எல்லாமே பாருங்க சூப்பரா கொண்டு போவார். இனிமே கல்விகளுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, சூரியன் இங்கே பலமா இருக்காருங்க 2ஆம் இடத்துல. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போய் சொந்த இடத்த 9ஆம் பாவத்தை பார்க்க போறாரு. இப்ப எழுதுன அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துருவார். அப்ப அரசாங்க வேலை, அரசாங்க தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா கிடைக்கும். கண்டிப்பா வரும். வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்துருவார். அரசாங்கம் மூலமாக நிறைய அனுகூலம் உங்களுக்கு தேடி வரும். நிறைய பேருக்கு அந்த மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார். திருமணம், காதல் திருமணம் சரி, இல்லை முதல் திருமணம் சரி, 2ஆவது திருமணம் சரி, திருமணத்தில் நிறைய பேருக்கு ஒரு தடை தாமதமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த தடை தாமதம் இருக்காது. திருமணத்துக்குள்ள அதிபதியான புதன் 3ஆம் இடத்துக்கு போறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 19ஆம் தேதிக்கு அப்புறம், பிப்ரவரி 19க்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிட்டா திருமண ஆக்டிவேஷன் பண்ணிடுவார் அவரு. காதல் திருமணம், 2ஆவது திருமணம் இது எல்லாமே தடைகள் நீங்கி திருமணம் நிறைய தசாபதி திருமணத்துக்குள்ள வேலை செஞ்சிருச்சுன்னா, இந்த கோச்சாரத்துல புதன் அங்கே போகும்போது திருமணத்தை முடிச்சிருவார். அப்ப திருமணமும் நிறைய தடைகள் நீங்கி நல்ல அனுகூலம் வரும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும். நிறைய பேருக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, உடம்பு சார்ந்த பிரச்சனை, ஆயுள் பிரச்சனை, உடம்பு தான் ஒரு மந்தமா இருக்கு, இதெல்லாம் இனிமேல் இருக்காது. உடம்புல உபாதைகள் இனிமேல் இருக்காது. நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். இன்க்ரீஸ் ஆகும். எதிர்பார்த்ததை விட இனிமே தாங்க கொஞ்சம் நேரம், ஜனவரி மாசம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மாறுது. இனிமே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. வீடு கட்டணும், இல்லை இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இந்த வாங்குற யோகம் உங்களுக்கு வருது. ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய பண்ணுவீங்களே, அந்த பிசினஸ் சூப்பரா இருக்கும். இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இது எல்லா யோகமுமே சூப்பரா கொண்டு போறாரு. தனுசுக்கு இந்த டைம் சூப்பரான டைம். சொந்த பூமி, சொந்த இடம், பூர்வீகத்துல போய் செட்டில் ஆகுறது எல்லாமே இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், அரசியல் தொடர்பு எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார். அரசாங்கம், அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும். பெருங்கொண்ட பணம், லாபம், இன்கம் எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. இனிமே மருத்துவ செலவு இனிமே இருக்காது. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் வெற்றியை பார்ப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார். எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களை தேடி வருது. அதே மாதிரி பாருங்க, எல்லா கமிஷன் தொழில் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து கேட்கிற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100க்கு 100% இந்த யோகம் வரும். ஏன்னா 11 குடைவரே உச்சமாகிறாரு செவ்வாயோட சேர்ந்துங்க. அப்போ குடும்பத்துல அந்த யோகம் வரப்போதும் காட்டுறாரு. அப்ப அந்த லாட்ரி யோகம் சிறப்பாக இருக்கும், நல்லா அனுகூலமா இருக்கும். தசாபதி நல்லா வந்துட்டா கண்டிப்பா மாற்றத்தை கொடுத்துருவார். அதாவது லாட்ரி யோகத்தை. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். அதுல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் இருக்கும் பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு காரியம் நினைச்சிட்டானா அந்த காரியத்தை பிடிவாதமா அடையணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட நிறைய உண்டு. நிறைய ஒரு தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. நிறைய தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க யாரு பேச்சு கேட்க மாட்டாங்கிறது இவங்களுக்கும் ஒரு தனி வழியில போகக்கூடிய கேரக்டர் யாருன்னா இந்த மூல நட்சத்திரக்காரர் தான். அதே மாதிரி பாருங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டா பாருங்க, ஒரு நல்ல ஒரு புத்திசாலி குணம், இயற்கையான ஞான அறிவு உங்கள்கிட்ட அதிகமா உண்டு. இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே ஒரு ஞான அறிவு, ஞான சிந்தனை, மருத்துவர், டெய்லர், நிறைய பேர் இந்த கட் பண்றது எல்லாம் பாருங்க இந்த வேலையில நிறைய பேர் இருப்பாங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இனிமே உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயம் வரப்போதுங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சித்திர நட்சத்திரத்துல போறாரு. அது அதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பாருங்க. அப்ப இடமோ, பூமியோ, வீடோ, ஒரு சொத்தோ நீங்க வாங்கக்கூடிய அமைப்பை காட்டுறாரு. தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்க போறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்கலாம், திருமணம் முடிஞ்சிடும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். இனிமே எல்லா முயற்சியும் வெற்றியாரும். மெயினா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கு. அரசாங்க தொடர்பு கண்டிப்பா அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு, வெளியூர் யோகம் சிறப்பாக அமையும். அடுத்து பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கும். லைஃப்ல எப்படி வாழணும், அப்படி வாழணும், மனசுக்குள்ள நிறைய ஆசை கட்டி வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. உங்களுக்கு பாருங்க, இதுலையுமே ஒரு ஒழுக்கமான குணங்கள் இருக்கும். ஒரு நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். எப்போதுமே வேலை, உத்தியோகம், வருமானம், லாபம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே போகும்.
இனிமே பாருங்க வருமான இன்கம் பெருசா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. 2ஆம் பாவத்துல உங்களுடைய சுக்கிரனுடைய சேர்ந்து செவ்வாய் உச்சமா இருக்காரா, அப்ப உச்சமான பலனை கொடுக்க போறாரு. அப்ப எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் கடன் உதவி கிடைக்கும், பெருங்கொண்ட லாபத்தை கொடுப்பார், வேலை உத்தியோகத்துல மாற்றத்தை கொடுப்பார், தொழில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிரும், அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிரும், அரசு மூலம் ஒரு மரியாதை வரும், அரசியல்வாதிக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்துருவார், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கட்டிடத்துறை, வண்டி வாகன பிசினஸ், வெளிநாடு பிசினஸ், வெளியூர் பிசினஸ் எல்லாமே டாப்பா கொண்டு போறாரு. அப்ப புராணத்துல பிறந்தவங்க எல்லாமே பொண்ணா மாறக்கூடிய நேரம் இந்த நேரம். அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர். இவங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க, குடும்ப தலைவரா இருப்பாங்க. இனிமே பாருங்க உங்களுக்கு சூரியனே 2ஆம் பாவத்துல போய் உச்சமான இருக்கும்போது 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு திருமணம் கைகூடி வருது, படிப்புகளில் நல்லபடியா இருக்கு, அரசாங்க வேலை கிடைக்குது, IAS IPS இந்த படிக்கிறவங்களாம் சூப்பரா இருக்க போது, வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் போகக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட லாபமும் வருமானம் இன்கமும் கிடைக்க போது, எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் உதவி கிடைக்கும். அதே மாதிரி படிப்புகளில் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார், தொழில் ரீதியாக மாற்றத்தை கொடுக்குவார், திருமண வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருக்கும், குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியான தருணமா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த உத்திராண நட்சத்திரத்தில் உடல் உபாதனம் இருக்காது. இனிமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கைனா சிறப்பாக இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.